Taste the Daily. மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளான தாராசுரம், அசூர் மற்றும் திருபுவனம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் கும்பகோணம் நகர பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அதேவேளையில் மோதிலால் தெருவில் உள்ள சேய் குளத்துக்கு தண்ணீர் செல்லும் வடிகால் வழிகளை சரியாக ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் மழைநீர் தெருக்களில் தேங்கி கடல் போல் காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த சில நாட்களாக வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் வேப்பூர், நல்லூர், அடரிமேமாத்தூர், சேப்பாக்கம், சிறுநெசலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாழவாடி பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் தொட்டக்காஜனூரில் இருந்து மெட்டலவாடி செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மழை சமயங்களில் இதுபோன்று அடிக்கடி போக்குவரத்து துண்டிக்கப்படுவதால் தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக வெயில் வாட்டி வந்த தாழவாடி பகுதியில் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கரளவாடி, கல்மண்டிபுரம், சூசையபுரம், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நிலவிய குளிர்ச்சியான சூழலால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென்று பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில வாரங்களாகவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கத்தை விட அதிகப்படியான வெப்பநிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் அரை மணி நேரமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்தது. தற்போது பெய்துள்ள இந்த மழை சம்பா சாகுபடிக்கு உகந்தது என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்துள்ளதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் மேலும் தொடர்ந்து மழை பெய்வதை எதிர்பார்த்து காத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த 1 வாரத்துக்கு பிறகு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராஜபாளையம் நகரை சுற்றிய தளவாய்புரம், சேத்தூர், முகவூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் 1 வாரமாக நிலவிய வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதேவேளையில் தளவாய்புரம் பகுதியில் கழிவுநீர் வடிகால் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததால் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தெருவெங்கும் ஓடியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இதனால் கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்த வேண்டும் என பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. விளாத்திக்குளம் பகுதி விவசாயிகள் புரட்டாசி மாதத்தில் மழை நம்பி மானாவாரி விவசாயத்தை செய்வது வழக்கமாகும். இந்த நிலையில் இந்த பகுதியில் வெள்ளியன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இருள் சூழ்ந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக விளாத்திக்குளம், பிள்ளையார்நத்தம், சிங்கிலிப்பட்டி, வேலிடுப்பட்டி, சுப்பிரமணியபுரம், கமலாபுரம் உள்பட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் செல்வோர் தங்கள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர்.